வணக்கம் மக்களே. போக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக F4 5G அப்படின்னு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது F3 GTக்கு அப்புறம் லான்ச் ஆனாலும் இது F3 GTயோட சக்ஸஸர் கிடையாது. ஏன்னா F3 GT வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஃபோன், அந்தளவுக்கு கேமிங்கான நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து கேமிங் சென்ட்ரிக்கான ஃபோன் கிடையாது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் சும்மா தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ப்ரைஸிங் வந்து ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 25,000 ரூபாய்க்குள்ள யாராச்சும் புதுசாக ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? வெல், அதை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் அண்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட பில்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து Gorilla Glass 5ஆலையும், பேக் வந்து என்ன கிளாஸ்னு சொல்லலை அப்படின்னா Gorilla Glass 3 தான் கவர் பண்ணியிருப்பாங்க. சைடு வந்து இன்னமும் பிளாஸ்டிக் தான், பட் சைடு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு இல்லாமல் இப்போ இருக்க எல்லா ஃபோன்ஸ் மாதிரி ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm தான், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே கிட்டத்தட்ட 195 கிராம் தான் இருக்கனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே யூஸ் பண்ண முடியும். பில்டுன்னு பார்த்தப்போ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்று கொடுக்கல, ரொம்பவே சட்டிலாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான டிசைன் தான். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6.67 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே உங்களுக்கு 900 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கும். HDR சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ பார்க்கும்போது 1300 நெட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் இந்த டிஸ்பிளே வந்து தாறுமாறாக இருக்கும். ஏன்னா AMOLED கலர்ஸ் நல்லாயிருக்கும், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால ஃப்ளூயிடாக இருக்கும், HDR சப்போர்ட்டுமே இருக்கனால படம் பார்க்குறதுக்கு வந்து மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 1080p ரெசல்யூஷனோட ஸ்பெஷல்ஸாக ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. பஞ்சோலுமே ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கின்றே சொல்லலாம். ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ ரொம்பவே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப்ட்ராகனோட 870 கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ பழைய ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். ஸ்னாப்ட்ராகன் 888 ஜெனை விட இந்த ப்ராசர் எவ்வளவோ நல்ல ப்ராசர். ஹீட்டிங் விஷயத்தில் அதுலலாம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதெல்லாம் 4 nm 5 nm பில்ட் பண்ண ப்ராசர், இது வந்து 7 nm பில்ட் பண்ணது. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எடிட்டிங், மல்டி டாஸ்கிங், அந்த மாதிரி எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் ஈஸியாகவே இந்த ப்ராசர் ஹேண்டில் பண்ணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் சாஃப்ட்வேருமே நல்லாவே பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து Android 12 மேலே பில்ட் பண்ணால் MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இது போக்கோ பிராண்டிங் கீழே வரனால ஆட்ஸ் வந்து பெருசாக இருக்காது, பட் ப்ளோட்வேர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் உங்களால் வேணும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸுமே இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேமராஸ்ன்னு பார்க்குறப்ப பேக்கில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் f1.8 அப்பாச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS-ஓட வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் OIS கொடுக்குற உண்மையிலே சூப்பரான விஷயம் தான். இந்த OIS எதுக்கு யூஸ் ஆகுன்னா அந்த சென்சாருக்குள்ளே நிறைய லைட் உள்ளே போக விடும். அதனால் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் ஏதாச்சும் எடுக்கும்போது ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த OIS வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவே 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ரிவ்யூஸில் பார்த்து அந்த கேமரா ரிவ்யூவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து வர மெயின் கேமராலேருந்து வர ஃபோட்டேஜ் வந்து உண்மையில நல்லா இருக்குது, நல்லா டீட்டெயிலாக ஷார்ப்பாக இருக்குது. பட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஓவர் சேச்சுரேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 25,000 ரூபாய்க்குள்ள இந்த கேமரா வந்து உண்மையில ஒர்த்தான கேமராவாக தான் இருக்குது. வீடியோ கெப்பாசிட்டி பார்க்குறப்போ பேக்கில் வந்து 4K 60 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் 4K கொடுத்துருக்கலாம், பட் பெரிய டீல் கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ இதில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இதுதான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்க மாதிரி தோணும். ஏன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் Redmi K40 சீரிஸில் லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு சீரிஸ் கூட கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் 4500 அந்த வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 67 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அதை வச்சு உங்களால் சார்ஜ் பண்ணிங்கன்னா 38 நிமிஷத்துலேயே 100% சார்ஜ் பண்ண முடியும். 12 நிமிஷத்துலேயே 50% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு டீசெண்டான யூசேஜுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு 5G ஃபோன் தான், 10 பேண்ட் வரைக்கும் 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP53 ஸ்பிளாஷ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் SD கார்டு சப்போர்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்ல இந்த ஃபோனில் கிடையாது. இனிமேல் நீங்கள் 25,000 ரூபாய்க்கு மேலே ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க, ரெடியாக இருந்துக்குங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு அஃபிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. பட் அதோட ஃபஸ்ட்டு சேலில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 1000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் SBI கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3000 ரூபா டிஸ்கவுண்ட். ஸோ டோட்டலாக இந்த ஃபோன் வந்து பேஸ் வேரியண்ட் 24,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 24,000 ரூபாய்க்கு இந்த உண்மையிலே இந்த ஃபோன் தரமான ஃபோன் தான். நல்ல டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேப்பபிளான கேமராஸ், பேட்டரின்ட்டு
எதுலேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை. ஸோ உண்மையிலே 24,000 இந்த ஃபோன் செம ஒர்த்து தான். நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் சேலில் வாங்க. மேபி அந்த ஃபஸ்ட் சேலில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை நீங்கள் வாங்கும்போது 28,000 தான் பேஸ் வேரியன்ட் விற்கிதுன்றாலோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 28,000 30,000 நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. இந்த ஃபோனை ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டோ அதை வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் 8GB ரேம் வாங்கலாமான்னு கேட்பீங்க. ஆண்ட்ராய்டில் வந்து 6GB ரேமே மேக்ஸிமம் போதுமானது. 8GB ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிமிக்கு தான். 1 செகண்ட் 2 செகண்ட் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஸ்பீடாக தோணும். மற்றபடிக்கு பெரிய டிஃப்ரென்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் 6GB ரேம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.